கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் மக்களின் வேதனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடை போச்சு, வீடு போச்சு, எல்லாமே போச்சு, ஜாமான் பொருள் எல்லாமே போச்சு. பிள்ளை குட்டியிலையாவது காப்பாற்றணுமேனு சொல்லி மெயின் ரோட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அடுத்ததான் வீட்டுக்காரி குடிக்க தண்ணி கிடையாது, லெட்ரின் போக வழி கிடையாது, தண்ணி ஊர்புறம் தண்ணி இருக்குது, இருந்தாலும் குடிக்க தண்ணி இல்லைல்ல, என்ன செய்ய? இப்படி தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள பொதுமக்களை புலம்ப வைத்துள்ளது வரலாறு காணாத பேய் மழை. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் கொட்டிய கனமழையால் வீதிகளிலும் வீடுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மார்பளவு, இடுப்பளவு, முட்டியளவு தேங்கிய நீரில் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பலர் மாற்றிடம் தேடி நடக்கத் தொடங்க, மற்றொரு புறம் படகுகள் மூலம் மக்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வர பெருவெள்ளத்தில் இருந்து மீண்ட மக்கள் தங்களின் வேதனையை பகிர்ந்து கொண்டனர். ஒரு மழை பெஞ்ச இதுல எங்களுக்கு வெள்ளம் பாஞ்சிட்டு போயிட்டு, பச்சை பிள்ளை வச்சிருக்கிறவங்களாம் பால் கிடையாது. நானும் ஒரு வயசு குழந்தைய வச்சிருக்கேன், பால் கிடையாது. ஒரு 80 வயசு முதியோர் எங்க அம்மா வச்சிருக்கேன், நடக்க முடியாம இருக்காங்க, கண்ணு தெரியாது. அவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு போர்வை கிடையாது, ஒரு தலைவாணி கிடையாது, ஒரு பால் கொண்டு வர மாட்டிருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே 3 அடிக்கு மேலே 4 அடிக்கு மேலே தண்ணி வந்துட்டு, இப்போ அடுத்த வீட்டில் மாடியில் குடியிருக்கோம். இப்போ சாப்பாடுக்கும் கஷ்டம், குடிக்க தண்ணி 2 குடம் தண்ணி இருந்து அதுவும் காலி ஆகிடுச்சு. பால் கிடைக்க மாட்டாங்க, சாப்பாடும் வீட்டில் காய்கறி ஒன்றும் இல்லை. நேற்று வரைக்கும் இருந்ததை வச்சு ஒப்பேற்றி வச்சு இனிமேல் இன்னையிலேருந்து கஞ்சி தான் குடிக்கணும். எதிர்பாராத விதமாக நள்ளிரவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இருந்து தப்பியவர்களும் தங்களின் கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். விடிய காலம் 2 மணிக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறி படிப்படியாக டைட்டானிக் கப்பல் முழுங்கிற மாதிரி படிப்படியாக விடிய காலம் 9 மணிக்கு ஃபுல்லாக முங்கிச்சு. பக்கத்து வீட்டில் அம்மா வேறு வீட்டில் மேடையில் தூக்கி வச்சுட்டு கழுத்தளவுக்கு தண்ணியோட வெளியே வந்துதான். இப்போ தான் உள்ளே போகிறேன். குறிப்பாக கைக்குழந்தைகளை வீட்டில் வைத்திருந்தவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். என்னோட 2 குழந்தைங்க இங்கே மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக கரண்ட் இல்லை. இப்போ குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அந்த மாதிரி விஷயத்தினால தான் இப்போ டிராக்டர் இருந்து உள்ளே போய் ஒரு வழி இல்லாமல் குழந்தைங்களை போய் கூட்டு வேண்டியது. பால் விஷயங்கள்லாம் எப்படி கிடைச்சிச்சு? இல்லை, எதுவுமே கிடைக்கலங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டு இருக்கோம். இதேபோல் நெல்லையில் முக்கிய சாலைகளிலும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை சூழ்ந்த வெள்ள நீர் வடியாததால் செய்வதறியாது மக்கள் தவித்து வருகின்றனர். மேலும் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகள் மட்டுமின்றி நெல்லை அரசு மருத்துவமனையில் வெள்ள நீர் சூழ்ந்தது. மருத்துவமனையில் கர்ப்பிணிகள், நோயாளிகள் என பலர் உள்ளேயே சிக்கிக் கொண்டுள்ள நிலை ஏற்பட்டதால் அடிப்படை வசதி கிடைக்காமல் தவித்துள்ளனர். இதேபோல் நெல்லை ஏர்வாடியில் 4 நாட்களாகியும் வயல்களை சூழ்ந்த வெள்ளம் வடியாததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இந்த பகுதியில் மட்டும் 100கணக்கான ஏக்கருக்கும் மேற்பட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் விவசாயிகள். தொடர் மழை காரணமாக சிவகங்கை மாவட்டத்தில் 2560 ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி நாசமாகின. ஜனவரி மாதம் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.